ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த அழகான கிராண்ட் லுக்கிங் டிசைன் நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரியிலேயே நார்மல் நீடில் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வச்சு தான் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ரா சில்க் மெட்டீரியல், இது வந்து காமனாக நான் ஒரு கோல்டன் கலர் காம்பினேஷன் வச்சு எல்லா பட்டு சாரிக்கும் இந்த யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ளவுஸ் எடுத்துருக்கிறேன். இதில் பாருங்க, இப்படி நூல் பிரிஞ்சு வரும்ல, அதுதான் அந்த இடத்துல தான் நம்ம ஸ்லீவோட அகலம் அந்த இது மார்க் பண்ண போகிறோம். அந்த கரை இருக்கிற பக்கம் வந்து ஸ்லீவ் ஹைட் வரணும். நான் இப்போ இதை 4ஆக மடிச்சிருக்கிறேன். இந்த நூல் பிரிஞ்சிட்டு வரும்ல, அந்த பக்கத்தை 4ஆக மடிச்சிருக்கிறேன். மடிச்சுட்டு சென்டர் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நமக்கு அந்த மோட்டிவ் வரணுங்கிறதுக்காக கரெக்டாக சென்டர் மார்க் பண்ணி 2 ஸ்லீவும் அட் அ டைம் நம்ம இப்போ ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ இது 2ஆக மடிச்சிருக்குது. அதில் வந்து சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து நான் ஒரு 1.5 இன்ச் கேப் விட்டு ஒரு கோடு வரைஞ்சிக்கிறேன். மடித்து தைக்கிறதுக்கு அந்த அளவு நான் விட்டுட்டு இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், என்னோடய ஸ்லீவ் லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் நான் வரைஞ்சிருக்கேன். இருந்தாலும் நம்ம நடுவில் தான் புட்டி பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு பேஸ் லைன் ஜஸ்ட் நான் வரைஞ்சி வச்சுருக்கிறேன். அது மேலே நடுவில் ஒரு புட்டி பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ கரெக்டாக சென்டர் பார்த்து அது நம்ம வரையணும். நான் இந்த டிசைன் வரைஞ்சிருக்கிறேன். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இதோட ஹைட் நான் 4.5 வச்சுருக்கிறேன். உங்கள் ஸ்லீவ் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெருசு சின்ன பண்ணிக்கலாம். கரெக்டாக சென்டர் பார்த்து வரையணும். அதுதான் நான் சென்டர் கரெக்டாக மடித்து அந்த இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன். ஒயிட் அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். கீழே அந்த பேஸ் லைன்லேருந்து ஒரு 1 இன்ச் கேப் விட்டுட்டு இது மேலே வச்சுருக்கிறேன். ஸோ ரொம்ப சென்டர்லேயும் வராமல் ரொம்ப எட்ஜ்லேயும் வராமல் கொஞ்சம் 1 இன்ச் கொஞ்சம் தள்ளி வச்சு அந்த டிசைனை கரெக்டாக சென்டர் பார்த்து வைக்கணும். நீங்கள் அந்த சென்டர் லைன் நம்ம மார்க் பண்ணியிருக்கணும்ல, அதில் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டு அப்புறம் பின் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் ஸ்ட்ரெயிட்டாக தெரியும், இல்லைனா கோணல் ஆயிரும். கரெக்டாக சென்டர் பார்த்து நீங்கள் அந்த டிசைனை ப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி கார்பன் பேப்பரை, ஒயிட் கார்பன், அது வந்து நான் அதில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதே சமயம் கீழே இன்னொரு ஸ்லீவுக்கு ஒயிட் கார்பனை உல்ட்டா பண்ணிவிட்டு அந்த இங்க் இருக்கிற பக்கம் வந்து துணியில் படுற மாதிரி வச்சு நம்ம 2ஆக மடிச்சிருக்கிறோம் கிளாத்தை. அதனால் 2 ஸ்லீவும் அட் அ டைம் வரைஞ்சிடலாம். அதே சமயம் அந்த மேங்கோவும் ஒன்று பார்த்துட்ருக்கிற மாதிரியும் நமக்கு ரிவர்ஸ்லேயும் வந்துடும். ஒரே சமயத்தில் இப்படி வரையும் போது ரிவர்ஸிலும் நமக்கு வந்துடும். ஸோ நான் இப்போ ட்ரேஸ் பண்ணிவிட்டேன். ஒரு காலி ரீஃபில் வச்சு அந்த டிசைனை நான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் துணியில். பாருங்கள், 2ம் ஒரே நேரத்தில் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து இதுக்கு கோல்டன் கலர் த்ரெட் வச்சு பண்ண போகிறேன். சில்க் த்ரெட் 104L அந்த ஷேட் நம்பர். அதோட கொஞ்சம் கிராண்ட் லுக் தரத்துக்காக இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் சீக்வென்ஸ் எடுத்துருக்கிறேன். அது மீடியம் சைஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பாயிண்டில் எடுத்துகிட்டு அதே பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் பண்ணுறேன். 2 நூல் தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ சில்க் த்ரெட்டில் 2 நூல் தான் எடுத்து பண்ணுறேன். அப்போ தான் ரொம்ப தின்னாக அழகாக தெரியும். அந்த சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக நான் பண்ணிட்டு வரேன். பாருங்கள், முன்னாடி இருக்கிற செயின்குள்ளே விட்டு அடுத்த செயின், இந்த மாதிரி நிறைய செயின் ஸ்டிச் டிசைன்ஸ்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ அந்த மெத்தட் தான். முன்னாடி இருக்கிற செயின்குள்ளேருந்து அடுத்த செயின். ஸோ இது வந்து நீட்டாக அதே லைன்லேயே பண்ணிட்டு வந்தேன்னா உள்ளுக்குள்ளே ஒரு லேயராக அப்படியே பண்ணிட்டு வந்தால் அது ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுத்தது. ஸோ அது ரொம்ப அழகாக இருந்தது. அதனால தான் இதில் செயின் ஸ்டிச்சில் 2 நூல் மட்டும் எடுத்து பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போ தான் சின்ன சின்ன ஸ்டிச்சஸும் அழகாக வரும். ஸோ இந்த மாதிரி அந்த ஃபுல்லாக உள்ளே இருக்கிற அந்த ட்ராப் ஷேப் ஃபுல்லாக பண்ணிக்கணும். நான் ஒரு லேயர் பண்ணிவிட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள்.
ஸோ இது ஃபுல்லாக நான் இப்போ பண்ணிட்டேன். நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல வந்து முடிச்சிடணும். இப்போ உள்ளுக்குள்ளே இருக்க அடுத்த லேயர், ஸோ அதுக்கு பேரலாகவே நான் வரைஞ்சிருக்கிறேன்ல அதே லைனில் அதே மாதிரி தான் அதே அளவு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் எடுத்து எல்லா ஸ்டிச்சஸும் பண்ணணும். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது நம்ம நார்மல் நீடிலில் நார்மல் ஃப்ரேம் வச்சு நம்மளே வீட்டிலேயே அழகாக இந்தமாரி டிசைன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்தமாரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ், பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் நமக்கு தெரிஞ்சது தான். ரொம்ப பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற செயின் ஸ்டிச் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். பட் அந்த டிசைனில் அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா லைன்ஸும் போட்டுக்கணும். உள்ளுக்குள்ளே ஒரு லேயராக இருக்குல்ல, ஒரு லைனையும் முடிச்சுட்டு அடுத்தடுத்த லைன்ஸ் போட்டோம். அப்புறம் வெளியில் இருக்க ரெண்டு லைன் அதுவுமே நான் இந்தமாரி செயின் ஸ்டிச்சில் தான் பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஜாயிண்ட் ஆகி நடுவுலையும் ஒரு லைன் வருது. ஸோ அந்த இடம் திக்காக நல்லா தெரியும். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நமக்கு அடுத்தடுத்த லேயர் போடும்போது அது பார்க்கவே ரொம்ப நல்ல லுக் இருக்குது. ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் இந்தமாரி மெத்தடில். இப்போ வெளியில் இருக்கிறது வந்து நான் ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கு 4 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துகிட்டு ஹெரிங் போன் ஸ்டிச் வச்சு அதை நான் ஃபில் பண்ண போகிறேன். ஹெரிங் போனும் ரொம்ப பேசிக் எம்ப்ராய்டரி ஃபில்லிங் ஸ்டிச். ஸோ ஒரு பாயிண்டில் எடுத்துகிட்டு ரைட் சைடில் ஒரு சின்ன ஸ்டிச், இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் கீழேருந்து மேலே இப்படி ஒரு சின்ன ஸ்டிச், அதே மாதிரி ரைட் சைடில் கீழேருந்து மேலே, லெஃப்ட் சைடில் கீழேருந்து மேலே. நூல் வந்து ஊசி கீழே தான் இருக்கணும். ஸோ அப்போ ஒரு இன்ட்டுவாக உங்களுக்கு ஒரு அழகாக ஒரு ஃபில்லிங் கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடில் தான் வெளியில் இருக்கிற எல்லா அந்த பெட்டல்ஸ் எல்லாமே நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக அது ஒரே கோல்டன் கலரில். இது காம்பினேஷன் நீங்கள் உங்கள் சாரீக்கு ஏற்ற மாதிரி காம்பினேஷன்ஸ் மாற்றிக்கலாம். கலர் காம்பினேஷன் நான் வந்து ஒரு பட்டு சாரிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கோல்டன் கலரில் காமனாக ஒரு கலரில் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து உங்கள் சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். நீங்கள் இந்த ஹெரிங் போன் பண்ணும்போது அதை கரெக்டாக அந்த ஷேப் ஃபாலோ பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வரைகிறதும் கரெக்டாக வரையணும், அதை தைக்கிறதும் அதே ஷேப்பில் தைச்சிங்கன்னா ஃபினிஷிங் கண்டிப்பாக கரெக்டாகவே வரும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸும் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இது ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நடுவுலலாம் செயின் ஸ்டிச், வெளியில் ஃபுல்லாக திக்காக ஹெரிங் போனில் ஒரு ஃபில்லிங். இப்போ இதுக்கு நான் இடையில இருக்கிற அந்த கேப்பில் நான் சீக்வென்ஸ் வச்சு ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். அந்தமாரி மீடியம் சைஸ் சீக்வென்ஸ், அதுக்கு கோல்டன் கலர் ஆர்டினரி காட்டன் த்ரெட். நான் இதில் என்னென்னா ஒரு சிங்கிள் நூல் வச்சு நான் ஃபில் பண்ணுவேன். ஸோ தைக்க போகிறேன். ஸோ அப்போ வந்து அந்த நம்ம நூல் வந்து ரொம்ப தெரியாது. இப்போ இந்தமாரி ஒரு சீக்வென்ஸ் இந்தமாரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை 2 பக்கமும் லாக் பண்ணிடணும். அந்த சீக்வென்ஸ் ஒட்டியே 2 பக்கமும் இந்தமாரி லாக் பண்ணிடுங்க. ஸோ அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். சிங்கிள் நூல் வச்சு தைக்கிறதுனால அது ரொம்ப தெரியவும் தெரியாது வெளியில். இப்போ அது பக்கத்துலேயே அடுத்தது எடுத்துட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிடணும். ஒவ்வொரு தடவையும் நீடிலில் ஒரு சீக்வென்ஸ் எடுத்துகிட்டு பேக் ஸ்டிச் எப்படி பண்ணுவோம் நம்ம அதே மாதிரி பேக்கில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்தது அதுக்கு முன்னாடி ஒரு சீக்வென்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு நீடில் எடுத்துகிட்டு திருப்பி பேக்கில் வந்து அந்த சீக்வென்ஸோட சென்டரில் திருப்பி ஒரு ஸ்டிச் போட்டு அதே பாயிண்ட்டுக்கு வரோம். ஸோ இது மாதிரி பேக் ஸ்டிச் மெத்தட்லேயே ஃபுல்லாக இது அழகாக ஃபில் பண்ணலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் ஒன் அந்த இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அதில் ஃபில் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதாங்க, ஈஸியாக பண்ணியாச்சு. பட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இந்த டிசைன் ஃபுல்லாகவே ஸ்மூத்தாக ரொம்ப நீட்டாக இருக்கும். இன்னொரு ஸ்லீவும் முடிச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இது மாதிரி ஒரு ஸ்லீவுக்கு இந்த மாதிரி இன்னொரு ஸ்லீவுக்கு அதே மாதிரி அதே ஃபினிஷிங்கில் நம்ம பண்ணும்போது ரெண்டும் ஒன்றா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். 2 மேங்கோ டிசைனும் ஒன்று ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இது தைச்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் உங்களுக்கு நெக் டிசைனுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ நான் இதில் வந்து ஸ்லீவ்ஸ் மட்டும்தான் நான் பண்ணியிருக்கிறேன். நெக் டிசைனு இதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அதுக்கு ஒரு சின்ன ஐடியா மட்டும் நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், இது பேக் நெக்கில் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்புக்கு செயின் ஸ்டிச் இந்த மாதிரி 2 லைன் கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் சீக்வென்ஸ்
நம்ம இதில் எப்படி மேங்கோ டிசைனில் பண்ணோமோ அதே மாதிரி சீக்வென்ஸ் அதில் ஃபில் பண்ணிவிட்டு அந்த சென்ட்ரலில் ஒரு மேங்கோ டிசைன் போட்டுக்கலாம். பேக் நெக் சென்டரில் ஒரு மேங்கோ டிசைன் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பண்ணலாம். இன்னொன்று வந்து அதே ஷேப்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரியே டபுள் லைன் பண்ணி உள்ள சீக்வென்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு வெளியில் அந்த மேங்கோக்கு வெளியில் எப்படி ஒரு பெட்டல்ஸ் நம்ம பண்ணோமோ அதே மாதிரி லீஃப் ஷேப்பில் அந்த மாதிரி பண்ணிவிட்டு, ஸோ இதுவும் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ எந்த பேட்டர்னில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த டிசைன் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.